ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் அருள் பிரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எங்கள் ஹஸ்பண்ட் நடைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகணும்னு நேற்று உள்ள பழைய குழம்பே வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் அப்படியே ஏதாட்டும் குழம்பு வச்சிடலான்ட்டு என் வீட்டுக்காரங்கிட்ட தான் கேட்டேன் என்ன குழம்பு வைக்கணும். அவங்க வந்து வெங்காய குழம்பு வச்சிருன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட வந்து என்ன குழம்பு வைக்கட்டும்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு சாம்பார் சொல்லுவாங்க, ரெண்டாவது இந்த வெங்காய குழம்பு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு குழம்பு தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி வைக்கிறது வெங்காய குழம்புன்னு அவங்ககிட்ட தான் கேட்டேன். அவங்க நீ வெங்காயம் மட்டும் போட்டு வைன்னு சொல்லிட்டாங்க. வாங்க நான் எப்படி வெங்காய குழம்பு வச்சேன்னு உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். கடாய் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் மூணையுமே பொரிய விட்டுட்டு ஒரு 1/2 கிலோ வெங்காயம், பொடி வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையுமே சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு மிளகாய், கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிட்டு 2 சில் தேங்காய் கூட குழம்பு மிளகாத்தூளை வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கூட தண்ணி சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றி கொதி வரையும் இறக்கிட்டிங்கன்னா சுவையான டேஸ்டியான அல்டிமேட்டான வெங்காய குழம்பு ரெடி. நான் இது வந்து எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் நிறைய வாட்டி சொல்லியிருந்தாங்க இந்த குழம்பு நல்லாயிருக்கும்னு. ஒரு நேரம் அவங்களே செஞ்சு சாப்பிட்ருக்காங்களாம். ஆனால் இன்றைக்கி நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டை பார்த்தோம்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவே சாப்பிட்டோம். கூடவே அப்பளம், பேட் அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு போச்சு. ஒரு கரண்டிக்கு ஒரு 2 கரண்டி சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ தான். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். இன்ஸ்டாவில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னையை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ரீப்ளே பண்ணிகிட்டே தான் இருப்பேன். டாடா பை பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.